ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க 7 நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலத்தில் தற்போது நாம் காணவிருப்பது 58வது செய்யுள். முதலில் செய்யுளை பார்ப்போம். விண் ஒன்றை மகா விண்ணென்றும் மேக விண் என்றும் பாரில் மண்ணன்று கடவின் என்றும் மருவிய சலவின் என்றும் எண்ணும் கற்பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரமநீசன் நன்னும் கூட தஞ்சீவன் 4 சைத்தன்யம் ஆமே. நாம் சென்ற செய்யுளில் கண்டது தொம்பதமான ஈசனின் திருவடி உன்னிடமே தற்பதம் எனும் பிரம்மமாக இருக்கின்றது. அது அசிபதம் என்ற தத்துவமசி என்னும் வேதவாக்கியம். அந்த ஈசன் திருவடியில் உன் ஜீவனை ஐக்கியப்படுத்தினால் நீயும் அதுவாக ஆவாய். எதுவாக ஆவாய்? பிரம்மமாக ஆவாய். இதுவே சிவ ஜீவ ஐக்கியம், அசிபத ஐக்கியம் என்று கூறப்படுகின்றது. இந்த செய்யுளில் எங்கும் பிரம்மம் எதிலும் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லப்போகையில் 4 இடங்களில் 4 விதமான இந்த சுத்த சைதன்யம் வெளிப்படுகின்றது. அதை பற்றி வெகு குறிப்பாக தற்போது காண்போம். இந்த செய்யுளின் பொருளாகப்பட்டது இன்னும் வரப்போகின்ற செயல்களிலும் நாம் காணவிருக்கின்றோம். இதனுடைய பொழிப்புரை தமிழில் முதலில் காண்போம். ஆகாயம் என இருப்பது ஒன்றுதான். அந்த ஒன்றான ஆகாயத்தை இவ்வுலகினில் மகா ஆகாயம் என்றும் மேக ஆகாயம் என்றும் மண்ணாலான பானைக்குள் இருப்பதை கடவின் என்றும் நீருக்குள் தெரியும் ஆகாயத்தை ஜலவின் என்றும் கூறுவார்கள். இவைகளெல்லாம் மனதில் தோன்றும் கற்பனைகள் தானே அன்றி உண்மையாயிருப்பது ஒன்றுதான். அதுபோல்தான் எங்கும் நிறைந்த பரம்பொருளை ஞானிகள் பிரம்மம், ஈசன், கூடஸ்தன், ஆத்மா என்று 4ஆக உபதேசிக்கின்றார்கள். மனம் என்பது ஆகாயமே. ஆகாயத்தை எவ்வாறு 4ஆக சொல்கிறாளோ அதுபோல உள்ளம் என்பதை மனம், நிறைவு, எண்ணம், நெஞ்சம் என்று 4ஆகவே சொல்கிறார்கள். அதுபோல எங்கும் நிறைந்த பரம்பொருள் தன்னுள் பிரமம் என்னும் ஈசன் என்றும் கூடத்தன் என்றும் ஆன்மா என்றும் 4 சைத்தன்யம் என்பதும் தத்துவ ஞானம் என்று அமைந்துள்ளது. இந்த செயலை பொறுத்தமட்டில் சில குறிப்பான பதங்களை புரிந்து கொள்வோம். விண் ஒன்றை என்றால் ஒன்றையான ஆகாயத்தை, மகாவிண், மேகவிண், கடவிண் என்று பலவாக நாம் அறிய வருகிறோம். இவையெல்லாம் கற்பனை. ஆனால் பரவியிருப்பது ஒரே பிரம்மம். பிரம்மம் ஒன்றேயாகும். எங்கும் வியாபித்திருக்கின்ற நிர்குண பிரம்மம் தான். இங்கு பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் பிரம்மமும் ஜீவனை பொறுத்தவரையில் ஆத்மாவும் எப்படி பேசப்படுகிறது என்பதை நாம் காணவிருக்கின்றோம். 1வது, பிரம்மாண்டத்தின் உட்புறமெங்கும் ஏகரசமாய் வியாபகமாய் உள்ள ஆகாச சொரூபத்தை மகாகாசம் என்பார். 2வது, மேகத்திற்கு அவகாசம் கொடுத்திருக்கின்ற ஆகாசத்தையும், அதாவது இடம் கொடுத்திருக்கின்ற ஆகாசத்தையும், மேகஜலத்தில் பிரதிபிம்பத்துள்ள ஆகாசத்தையும் மேகாகாசம் என்று கூறுவார்கள். 3வதாக, ஜலத்தினால் நிலைத்திருக்கின்ற கடத்திற்கு, கடம் என்கிறது மட்கா, அதாவது பானை என்று சொல்வோம்,
எவ்வளவு அவகாசம் கொடுத்திருக்கின்றதோ, எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்கின்றதோ அவ்வளவு ஆகாசத்தை கட்டாகாசம் என்பார்கள். நான்காவதாக, ஜலத்தினால் நிறைந்திருக்கின்ற கடத்தில் மேக நட்சத்திரங்களோடு பிரதிபிம்பிக்கின்ற ஆகாச பிரதிபிம்பத்தையும் கட்டாகாசத்தையும் சேர்த்து ஜலாகாசம் என்பார்கள். இனி இந்த செய்யுளின் ஆங்கில மொழிபெயர்ப்பை காண்போம். This verse is a very important one where the Brahma Tattvam is manifested in a variety of forms as Ishvara, Kutastha and Jiva. The Akasham, the space all pervasive and extensive and is filling the entire universe. This greater Akasha is addressed as Mahakasham, and this can be inferred as the ethereal space in terms of the modern science. This greater space, the ethereal space, accommodates Megham, the clouds. This is called Mehakasham. This Mehakasham is to be understood as the ordinary atmosphere where the air is pervading the space within certain limits, beyond which the space is airless and is vacuum. This Mehakasham is addressed as such because the formation of the clouds that in turn contain the water droplets is inferable as Jalakasham. Modern astronomy and the study of the space classifies the space as troposphere, stratosphere and ionosphere. As far as the space above the earth is concerned, the Akasha is a pile of blankets kept one over the other. So this is called the atmosphere, the earth's atmosphere. As far as the Jiva Tattvam, we bring in an analogy as the Ghatam, the mud pot. Before the water is filled in the pot, the entire space within the pot is called Ghatakasam, and this again is accommodated in the Mahakasham. The outer space of Ghatam, space within the pot, now get filled with the water, and the Akasha within the pot is reflected in the water surface of the pot, and this is called Ghatakasham, Ghata Jalakasham. This is the reflected bimbam of the Akasha in the water surface within the Ghatam, the pot. The following equations will precisely stand an indicator to above explanation. Mahakasham is equal to Brahman is equal to Vivartha Upadana Karana. Mehakasham is equal to Maya is equal to Parinama Upadana Karana. Megha Jalakasha is equal to Maya Pratibamba Chaitanyam is equal to Ishvara is equal to Nimitta Karana. Ghatakasham is equal to Kutastan is equal to Jala Pratibhimbam is equal to Jivan. Jiva is equal to Avidya Upadhi. All the above are only stepstones and related to elevate oneself in the Atma Jnana. And once this jnana is attained and is strictly for the purpose of teaching and upadesham. Therefore, the different forms of Brahman as Brahman, Ishwaran, Kotasthan and Jiva is all for the practical study purposes only. This is the content within Brahman, the supreme consciousness that encases all these as one. Similarly, the Jiva has Manam, Buddhi, Chit and Ahankaram in 4 different forms. From out of this verse, we understand that what we call as Mahakasam, Mehakasam, Jalakasam and Ghatakasam are all the representative space tattva or a simple analogy of an academic understanding of Brahman, Ishwaran, Kotasthan and Jiva. All the above are Suddha Chaitanya only with their own limitations except for the pure supreme ultimate consciousness, the Brahman. Ishvara is Maya Upadhi, Jiva is Ajnana Upadhi, Kotasthan is the one occupying the sacred space of Atman within who is analogous to the Atma Brahma connection. Atma's Suddha Chaitanya is Kotasthan. Brahman is the Suddha Chaitanya in macrocosm. Kotastha is Suddha Chaitanya in the microcosm within Jiva. This is all for now. Still more elaboration is there in the ensuing poetries. Let us wait for it. Thank you.